பிரதானமாக சொல்லப்படக்கூடிய வரலாறு பார்த்திங்கன்னா, திருக்குரான் அரபி மொழியில் அருளப்பட்டது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அரபுகள் தங்களுடைய மொழியையும் எழுத்தையும் அறிந்திருந்தாங்க. எனவே உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க திருக்குரான் பிரதிகளை வெளியிட்ட போது திருக்குரானுடைய எழுத்துக்களுக்கு மேலும் கீழும் புள்ளி, அதாவது நுக்தாக்கள் சொல்லுவாங்க, அது வைக்கப்படலை. அகர இகர உகர ஒலிகளை அறிவிப்பதற்கான இந்த ஜேர் ஜபர் பேஷ் சொல்லுவாங்க இல்லையா, ஃபத்ஹா கெஸ்ரா தொம்மா, இன்றைக்கி நம்ம கூறக்கூடிய அடையாளங்கள் கிடையாது. அப்போது இவை இல்லாமலேயே அரபிகள் நன்றாக படித்து வருவாங்க, எழுத்து பே இல்லாமல். அரபுகளுக்கு வெளியில் இஸ்லாம் பரவி அங்குள்ள முஸ்லீம்கள் திருக்குரானை ஓத தொடங்கிய போது அவர்களுக்கு மேற்குறிப்பிட்ட அடையாளங்களும் இலக்கணங்களும் தேவைப்பட்டுச்சு. புதுசாக நிறைய பேர் இஸ்லாத்துக்கு கன்வெர்ட் ஆகி வராங்க, இஸ்லாமிய ராஜ்யம் விரிவடையப்படுது. ஸோ அதுக்கான தேவை இருக்குது. இதற்கு முன்னர் நம் தமிழகத்தில் வாழ்ந்த ஈஸியாக இந்த எக்ஸாம்பிள் வச்சு நம்ம புரிஞ்சிக்கலாம். என்னென்னா, தமிழகத்தில் கம்பர், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி, வள்ளுவர் போன்ற நிறைய புலவர்கள்லாம் இருந்தாங்க. பெரிய பெரிய பெருங்காப்பியங்கள்லாம் இருந்தாலும் இலக்கணம் இல்லை. இலக்கணம் அப்புறம் தான் உருவாக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில் இன்னல்லாஹ பரீஉம் மினல் முஷ்ரிகீன வ ரசூலுஹு என்ற ஆயத்தை இன்னல்லாஹ பரீஉன் மினல் முஷ்ரிகீன வ ரசூலிஹி இப்படி என்ன செஞ்சாங்கன்னா, ஒருத்தர் தவறாக ஓதனர், அதாவது அல்லாவும் அவனுடைய தூதரும் இணை வைப்போரை விட்டு விலகி இருக்கிறாங்க என்ற கருத்துள்ள வசனத்தை எப்படி ஓதிட்டாங்கன்னா தப்பா, அல்லாஹ் இணை வைப்போரையும் தன்னுடைய ரசூலையும் விட்டு விலகி இருக்கிறான் என்று நவுதுபில்லா என்று தவறாக கருத்துப்பட ஓதியதை இந்த தவறாக ஓதுனது அபுல் அஸ்வத் துவாலி அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இதை செவியுற்றாங்க. அல்லாஹ் தஆலா தன் ரசூலை விட்டு விலகி இருப்பதை விட உயர்வானவன், கண்ணியம் நிறைந்தவன் என்று சொல்லிட்டு பாமரர்கள் இப்படியும் தவறாக ஓதுறாங்களே என்று வருந்தினார் ரொம்பவே. திருக்குரானை பிழையின்றி ஓதுவதற்காக அதில் அகர இகர உகர ஒலிகளுக்குரிய, அதாவது ஃபத்ஹா கெஸ்ரா தொம்மா போன்ற அடையாளங்களை ஏற்படுத்தினார். இவர் ஈராக்கில் உள்ள பஸ்ராவை சேர்ந்தவர். சஹாபாக்களை சந்தித்த தாபீன்களில் ஒருவர், ரொம்ப முக்கியமானவர். இவர் தம்முடைய விருப்பப்படி திருக்குரானில் இவ்வாறான அடையாளங்களை இட முடியாது, எனவே இவ்வாறு தவறாக ஓதுவது பற்றிய தகவலை அப்போ கலீஃபாக அலி ரதியல்லாஹு அன்ஹு அவங்கக்கிட்ட அறிவிக்கிறாங்க. அவர்களோட அனுமதியோட அபுல் அஸ்வத் ரஹிமஹுல்லா செய்ததாகவும் இலக்கணத்திற்குரிய அடிப்படை சட்ட விதிகளை அலி அவர்களே அறிவித்ததாகவும் இதனால் அரபு இலக்கணத்தின் தந்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்றும் கூறப்படுது. திருக்குரானில் அகர இகர உகர ஒலிகளுக்குரிய அடையாளங்கள் அபுல் அஸ்வத் அவர்களால் இடப்பட்டது. சிவப்பு மை புள்ளிகள் மட்டுமே, இதுதான் அவர் இட்டார். அகர ஒலி, அதாவது ஃபத்ஹாக்கு மேலே ஒரு சிகப்பு புள்ளியும், இகர ஒலி கீழே, அதாவது கெஸ்ராக்கு கீழே ஒரு சிகப்பு புள்ளியும், உகர ஒலி தொம்மாக்கு பக்கவாட்டில், அதுவும் முன்புறத்தில் ஒரு சிகப்பு புள்ளியும், மெல்லினத்திற்கு 2 சிகப்பு புள்ளியும் இடப்பட்டுச்சு. இப்போ தான் ஆரம்பத்தில் இருந்தது. பின்னாடி அப்துல் மலிக் இப்னு மர்வான் ரஹிமஹுல்லா அவர்கள் கலீஃபாக இருந்தபோது ஈராக் மற்றும் குராசானுக்கு இராணுவ கவர்னராக இருந்த தளபதி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் தகஃபி ரஹிமஹுல்லா என்பவருடைய ஆணைப்படி ஹிஜ்ரி 42ஆம் ஆண்டு கலீல் இப்னு அஹமது அல் ஃபராஹிதி ரஹிமஹுல்லா என்பவர் இரட்டை அச்சரத்திற்கும், அதாவது ஷத்தா இருக்குது இல்லைங்களா, அதுக்கும் அந்த அளபடைக்கும் மத்துக்கும் ஹம்சாவுக்கும் ஒற்றுக்கும், அதாவது சுக்கூனுக்கும் இணைப்புக்கும், அதாவது வஸ்லுக்கும் இப்பொழுதுள்ள அடையாளங்களை ஏற்படுத்தினார். இதற்கு பிறகு அகர இகர உகர ஒலிக்குரிய சிகப்பு மைப்புள்ளி அடையாளங்கள் தற்போது இருக்கக்கூடிய அமைப்பில் ஜபர் ஜேர் பேஷ் அடையாளங்களாக மாற்றப்பட்டுச்சு. திருக்குரான் பிழையின்றி ஓதப்பட வேண்டும் என்பதற்காக இவ்வளவு ஏற்பாடுகள் செய்தும் மீண்டும் மீண்டும் பலர் தவறாகவே ஓதினாங்க. இதனை குறித்து அறிஞர்கள் ஒன்று கூடி கலந்து ஆலோசித்தாங்க. பலரால் எழுதப்பட்டு ஓதப்படுற திருக்குரானுடைய அச்சரங்களையும் ஓதும் முறை கிராத்துகளையும் ஒப்பிட்டு பார்த்து சீர்தூக்கி பார்த்து இவற்றில் எது சரி எது தவறு என்பதை விபரித்து திருக்குரானை ஓதும் போது ஏற்படும் தவறுகளை களைந்தார்கள். திருக்குரான் ரமதான் மாதத்தில் முதலாக லவ்ஹுல் மஹ்ஃபூத்லேருந்து அருளப்பட்டுச்சுங்க. அந்த நன்றிக்காக அம்மாத இரவில் தராவி தொழுகை கூட ஏற்படுத்தப்பட்டது. அம்மாதத்தில் தான் திருக்குரான் முழுவதையும் நபி அவர்களும் ஜிப்ரேல் அவர்களும் ஆரம்பம் முதல் கடைசி வரை ரிவைஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஒருவருக்கொரு ஓதி பார்த்து சரி பார்த்து கொள்வது வழக்கம், நமக்கு தெரிந்த தகவல். எனவே ரமதான் மாதத்தில் தொழுகையாளிகளின் குரான் முழுவதையும் குறைந்தபட்சம் ஒரு முறையேனும் ஓதியோ செவியுற்றோ இறையர்களை அடைவதற்கு வசதியாக இருக்கும் பொருட்டு என்ன செஞ்சாங்க, தளபதி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் தகஃபி திருக்குரானை 30 பாகங்களாக, அதாவது ஜுசுகளாக பிரித்தார். ஒவ்வொரு ரக்காயத்திலும் ஓதுவதற்கு ஏற்றார் போல ருக்குக்களையும் நிர்ணயித்தார். மாமூன் ரஷீத் ஹலீஃபாவாக இருந்தபோது அவருடைய ஆணையின் பேரில் ருக்குக்கள் உஷ்ருக்கள் பிரிக்கப்பட்டன அப்படின்னு பிரிக்கப்படுது என்றும் சொல்லப்படுது.
இன்னொரு முக்கியமான குறிப்புனா, திருக்குரானை பிழையின்றி ஓத வேண்டும் என்பதற்காக இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள ஏற்பாடுகளை செஞ்சு உலக முஸ்லீம்களின் நன்றிக்கு உரியவராக யார்? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அத்தகஃபி அவர்கள் ரஹிமஹுல்லா அவர்கள் இருக்கிறாங்க. இவரிடம் நல்லவைகளும் உண்டு, தீயவைகளும் உண்டு. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் கிட்ட நல்லவைகளையும் எதிர்பார்ப்பான், தீயவைகளையும் எதிர்பார்ப்பான். நிறைய பேர் சொல்லுவாங்க ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளர், நிறைய மக்களுக்கு துன்புறுத்தினார், நிறைய போர்களில் நிறையா முஸ்லீம்களை